வெல்கம் டு சைவ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உளுந்து வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உளுந்து வடை செய்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஒரு 2 hours வந்து அந்த உளுந்தை நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா உளுந்த தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு உளுந்தை போட்டுட்டு அதில் தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம இது மாதிரி ஒரு சாஃப்டான மாவு பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அரைக்கும் போது அது அப்படியே கையை வச்சோடனே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி அந்த சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதில் வந்து மிளகு ஜீரகம் போட்டுட்டு நம்ம வந்து மாவை இந்த மாதிரி வலித்து எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வடையை எப்படி நம்ம தட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து வடையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வடையை போடுறதுக்கு முன்னாடி நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையில் இப்படி வச்சு அழகாக பாருங்கள், அப்படி கையிலக்குள்ளே ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். தொட்டுட்டு பாருங்கள் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், எண்ணெய் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம ஈவினிங்லையோ இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லோ எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால் கைக்கு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது தான் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய், ஃப்ரெஷ்ஷான மாவு அதில் நம்ம செய்யும்போது தான் உடலுக்கு ஆரோக்கியம். வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம இன்னும் நம்ம உடலை நல்லா பார்த்துக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது வடையை நல்லா பாருங்கள் பெரட்டி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் உளுந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து வடை நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு வடை பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.